வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ஆசிரியர்களுக்கு அரசு வெளியிட்ட ஒரு சில முக்கியமான செய்திகள் என்னென்ன? உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதிரடி. டெட் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம், தேர்ச்சி அந்த அவகாசம் நீட்டிப்பு, சீராய்வு மனு பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஜூன் 10 முதல் 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க திடீர் உத்தரவு. எஸ்எம்சி மூலமாகவே இதை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க, 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள், இந்த ஆண்டுக்கு உண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வரும், இப்படி சிலப்பட்ட முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 55 வயதுக்குட்பட்ட ஆசிரியர்களுக்கு கணக்கெடுக்கும் பணிகளை கொடுத்துருக்காங்க. இதை உடனடியாக எங்களுக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 55 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 பேஸ் 1ல் ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன் பணிக்காக களப்பயிற்சிக்காக கணக்கெடுப்பவர்கள் மற்றும் கண்காணிப்பவர்களாக 55 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் நீங்களாக விவரங்கள் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட அலுவலர்களாக பொறுப்பு அலுவலர்களை நியமனம் செய்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் மாவட்ட அலுவலர்கள் மற்றும் அதனை விடுத்த பணியிடங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் வயது முறிவு காரணமாக 31/5/2025 பிற்பகல் ஓய்வு பெற அனுமதி அளித்து ஆணையிடப்படுகிறது. ஸோ அவங்க எல்லாமே நேரத்தோடு சரி ஓய்வு பெற்றுட்டாங்க. இதிலிருந்து அவங்க புதியதாக மாற போகிறாங்க. ஸோ ஓய்வு பெறுவதால் காலி பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு மற்றும் நியமன ஆணை வழங்குதல் சார்பு பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைக்கு போகுது. கீழ்காணும் மாவட்ட கல்விகளுக்கு அவர்தம் வயது முதிர்வு காரணமாக 31/5/2026 பிறகு பிற்பகல் பணியிலிருந்து விடுவித்து ஆணை வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இவ்வளர்கள் ஓய்வு பெறுவதால் ஏற்படும் காலி பணியிடத்திற்கு முதன்மை கல்வி அலுவலரின் பரிந்துரை அடிப்படையில் பொறுப்பு டிஇஓ ஆணை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு சீராய்வு மனு குறிப்பிட்டு சொல்லிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த டெட் தேர்வில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டு கால அவகாசம், ஓராண்டு கால அவகாசம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெறுவது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துவிட்டதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணணும், பணியில் தொடர முடியாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் பயிற்சியாக 1 முதல் 3 வகுப்பு ஆசிரியர்கள் ஆவேசம் பண்ணிருக்காங்க, கொந்தளிப்பும் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த டைமில் பயிற்சிகள் வைக்கிறீங்க? ஸோ 1 முதல் 3ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் எங்களுக்கு மட்டும் பயிற்சினா ஆவேசம் பண்ணிருக்காங்க. எல்லோருக்கும் வீடு முறை, எங்களுக்கும் மட்டும் பயிற்சியா? 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்கள், கல்வி போதிக்கும் ஆசிரியர்கள் கொதித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட வேண்டும் என எதிர்பார்க்குறாங்க. ஸோ 1ஆம் தேதியிலிருந்து அந்த 3ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு மட்டும் ஏன் பயிற்சி கொடுக்குறீங்க? ஏன்னா பள்ளி கல்வியை 4ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோக்குறாங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விரைவில் ஒரு சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். பள்ளிகள் திறந்த பிறகு கூட பயிற்சி அணித்துக் கொள்ளலாம். இதில் இவ்வளவு அவசரம் காட்ட தேவையில்லை. எல்லா ஆசிரியர்களுக்கும் கூடுதலாக 3 நாட்கள் விடுப்பு கிடைக்கும் பொழுது 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு அந்த விடுப்பு கிடைக்காமல் போயிட்டு அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை ஏற்பாரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றதை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய காலேஜ் டிஆர்பியுடைய தேர்வையை ரத்து செய்ய போகிறதாகவும் தகவல் வந்திருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோ மற்றும் நியமன தேர்வு, போட்டித் தேர்வு இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான முறைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.